ஜோசா 2025 கவுன்சிலிங் ப்ராசஸில் கலந்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பைசன் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். கடந்த சில வாரங்களில் ஜோசா 2025ஓட ரவுண்டு 2 ஓப்பனிங் ரேங்க் மற்றும் க்ளோசிங் ரேங்க் ப்ரிடிக்ஷன் வீடியோ பதிவுகள் சிலவற்றை வெளியிட்டிருந்தோம். இந்த வீடியோவில் ஜோசா 2025ஓட ஆக்சுவல் ரவுண்டு 2 ஓப்பனிங் ரேங்க் க்ளோசிங் ரேங்க் வெர்சஸ் ப்ரிடிக்டட் ஓப்பனிங் ரேங்க் க்ளோசிங் ரேங்க் இதை பற்றியெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். எஸ்பெஷலி NIT கேலிக்கட் கேம்பஸுக்கான ஓப்பன் கேட்டகரி மற்றும் OBC NCL கேட்டகரி அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டுக்கான அனாலிசிஸ். ஸோ ரவுண்டு 2 எக்ஸ்பெக்டட் வெர்சஸ் ரியாலிட்டி ஃபார் NIT கேலிக்கட். இனிஷியலாக நம்ம ஆரம்பிக்க போகிறது NIT கேலிக்கட்டோட ஓப்பன் கேட்டகரியில் இருக்க அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டுக்கான எக்ஸ்பெக்டட் ரேங்க்ஸ் அண்ட் ரியாலிட்டி ரேங்க்ஸ் எஸ்பெஷலி ஃபார் சர்க்யூட் அகாடமிக் ப்ரோக்ராம்ஸ். So coming to electronics and communication engineering under general category, last year JOSA 2024 ஓட round 2 closing rank 7036 இருந்தது. இந்த வருஷம் closing rank for round 2 7594 predict பண்ணிருந்தோம். ஆக்சுவலாக முடிஞ்சிருக்கிறது 7530. difference is only 64. ஸோ EC டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரிடிக்ஷனும் ஒரிஜினல் ரியாலிட்டி ரேங்க்கும் மோர் ஆர் லெஸ் சேமாக இருக்குது. ஸோ இட்ஸ் கோயிங் வெல். கம்மிங் டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அண்டர் ஜென்ரல் கேட்டகரி, லாஸ்ட் இயரோட ஜோசா கவுன்சிலிங் ரவுண்டு 2க்கு அப்புறம் க்ளோசிங் ரேங்க் 4147 இருந்திருக்கு. இந்த வருஷம் நம்ம ப்ரிடிக்ஷன் படி 4746 முடியலான்னு எதிர்பார்த்தோம். பட் கொஞ்சம் லேட்டாக 4846 வரைக்குமே போயிருக்கு. டிஃபரன்ஸ் இஸ் 100. Coming to electrical and electronics engineering under general category, last year JOSA 2024 after round closing rank was 10,496. இந்த வருஷம் சீக்கிரமாகவே முடியலான்னு எதிர்பார்த்தோம். தட் இஸ் 9909. பட் கொஞ்சம் லேட்டாக, தட் இஸ் 107 லேட்டாக 10,016 முடிஞ்சிருக்கு. எனிஹவ், வித் ரெஸ்பெக்ட் டு கம்ப்யூட்டர், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இந்த 3 பிரான்ச்சும் நம்ம எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி, ப்ரெடிக்ஷனுக்கு தகுந்த மாதிரி கோயிங் வெல் ஆஸ் எக்ஸ்பெக்டட். இதே சீக்வன்ஸில் NIT கேலிக்கட் ஓப்பன் கேட்டகரி ஃபார் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் நான் சர்க்யூட் அகாடமிக் ப்ரோக்ராம்ஸில் என்ன நடந்திருக்குன்னு செக் பண்ண போகிறோம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்டர் ஜென்ரல் கேட்டகரி, லாஸ்ட் இயர் க்ளோசிங் ரேங்க் வாஸ் 18,832. இந்த வருஷம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது 16,415 முடியலான்னு எதிர்பார்த்தோம். பட் நம்ம எதிர்பார்ப்புக்கு மீறி 15,792 முடிஞ்சிருக்கு. தட் இஸ் இட் இஸ் ஃபில்லிங் ஃபாஸ்ட். தட் இஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கொஞ்சம் சீக்கிரமாக ஃபில் ஆகிட்டு இருக்கு. மெட்டீரியல் சயின்ஸ் அண்டர் ஜென்ரல் கேட்டகரி, லாஸ்ட் இயர் க்ளோசிங் ரேங்க் வாஸ் 29,356. நம்ம ப்ரிடிக்ஷன் படி கொஞ்சம் சீக்கிரமாக முடியலான்னு எதிர்பார்த்தோம். தட் இஸ் 28,739. பட் இந்த வருஷம் 29,458 முடிஞ்சிருக்கு. கம்பேரிங் த ப்ரீவியஸ் இயர் அண்ட் திஸ் இயர் ரவுண்ட் 2 ரிசல்ட்ஸ், there is no much difference. சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் அண்டர் ஜென்ரல் கேட்டகரி, லாஸ்ட் இயர் 31,603. இந்த வருஷம் நம்ம ப்ரெடிக்ஷன் 30,802. பட் இதுக்கு கொஞ்சம் முன்னாலேயே 30,077 சிவில் இன்ஜினியரிங் முடிஞ்சிருக்கு. தட் இஸ் ஃபில்லிங் ஃபாஸ்ட். கெமிக்கல் இன்ஜினியரிங் லாஸ்ட் இயர் 23,940. இந்த வருஷம் நம்ம ப்ரெடிக்ஷன் 22,534. பட் நம்ம எக்ஸ்பெக்டேஷனுக்கு முன்னாலேயே, தட் இஸ் 21,736 கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிஞ்சிருக்கு. தட் இஸ் ஃபில்லிங் ஃபாஸ்ட். இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் லாஸ்ட் இயர் 13,950. இந்த வருஷம் எக்ஸ்பெக்டேஷன் 13,924. பட் ஆக்சுவல் அலாட்மெண்ட் 16,808 க்ளோசிங் ரேங்க் முடிஞ்சிருக்கு. லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் NIT கேலிக்கட்டில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஃபில் ஆகிட்டு இருக்குங்க. ப்ரொடக்ஷன் அண்டர் ஜென்ரல் கேட்டகரி, லாஸ்ட் இயர் க்ளோசிங் வாஸ் 30,932. இந்த வருஷம் 29,928 முடியலான்னு எதிர்பார்த்தோம். பட் கொஞ்சம் லேட்டாக பிக்கப் ஆகிருக்கு. ப்ரொடக்ஷன் 32,846 தான் க்ளோஸ் ஆகிருக்குங்க. சிமிலர்லி பயோடெக்
லாஸ்ட் இயர் க்ளோசிங் ரேங்க் வாஸ் 33,923. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்ப்பு 29,051. பட் கொஞ்சம் லேட்டாக தான் பயோடெக்னாலஜியும் முடிஞ்சிருக்கு. தட் இஸ் 32,520 வரைக்குமே பயோடெக்னாலஜி அகாடமிக் ப்ரோக்ராம் ஃபில் ஆயிருக்குங்க. பட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது பயோடெக்னாலஜி லாஸ்ட் இயர் வாஸ் 33,923. இந்த வருஷம் கொஞ்சம் முன்னால நடந்து முடிஞ்சிருக்குங்க. ஸோ ஃபில்லிங் ஃபாஸ்ட். இதே சீக்வன்ஸில் என்ஐடி கேலிக்கட்டுக்கு ஓபிசி என்சிஎல் கேட்டகரியில் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன நடந்திருக்குன்னு செக் பண்ணி பார்க்கும்போது வித் ரெஸ்பெக்ட் டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அண்டர் ஜென்ரல் கேட்டகரி லாஸ்ட் இயர் க்ளோசிங் ரேங்க் வாஸ் 1,442. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்ப்பு 1,699. தட் இஸ் கொஞ்சம் லேட்டாக ஃபில் ஆகலான்னு எதிர்பார்த்தோம். பட் நம்ம எதிர்பார்ப்பை மீறி 1,738 தான் முடிஞ்சிருக்கு. ஸோ ஃபில்லிங் லேட் வித் ரெஸ்பெக்ட் டு சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட். Similarly, engineering physics under general category last year closing rank 6,881. இந்த வருஷம் நம்ம prediction 6,555. Actual allotment 6,482. That is engineering physics NIT Calicut கொஞ்சம் faster fill ஆயிட்டு இருக்கு compared with last year. Mechanical engineering under general category last year closing rank was 6,479. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்த்தது 6,225. பட் ஆக்சுவலாக அலாட்மெண்ட் நடந்து முடிஞ்சிருக்கிறது 6,330. டிஃபரன்ஸ் இஸ் 105 ரேங்க்ஸ். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அண்டர் ஜென்ரல் கேட்டகரி லாஸ்ட் இயர் க்ளோசிங் ரேங்க் 4,118. நம்ம எக்ஸ்பெக்டேஷன் இந்த வருஷம் 4,094. பட் ஆக்சுவல் அலாட்மெண்ட் கொஞ்சம் லேட்டாக தான் முடிஞ்சிருக்கு. 4,213 வரைக்கும் போயிருக்கு. டிஃபரன்ஸ் இஸ் 113. பட் இந்த வருஷம் ஜோசா லாஸ்ட் இயர் ஜோசா கம்பேர் பண்ணி பார்க்கும்போது there is no much difference for mechanical and electrical and electronics engineering. Coming to EC department under general category last year closing rank was 2,406. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்ப்பு 2,624. that is கொஞ்சம் லேட்டாக பிக்கப் ஆகலாம்னு எதிர்பார்த்தோம். பட் நம்ம எதிர்பார்ப்பை தாண்டி இன்னும் கொஞ்சம் லேட்டாக தான் பிக்கப் ஆயிருக்கு. that is 2,824 வரைக்குமே ECE under general category lock ஆயிருக்குங்க. So it is filling late with respect to NIT Calicut OBC NCL category. Biotechnology general category last year closing rank 11,950. இந்த வருஷம் 11,240க்கு நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். ஒரிஜினல் அலாட்மெண்ட் 10,924. டிஃபரன்ஸ் இஸ் 316. that is filling fast compared with last year. Chemical engineering and civil engineering also, these are the expected and original reality closing ranks. Similar to biotechnology, chemical engineering and civil engineering கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் ஃபில் ஆகிட்டு இருக்கு அண்டர் NIT Calicut OBC NCL category. Production under general category last year closing rank 10,170. இந்த வருஷம் 9,790 முடியலான்னு எதிர்பார்த்தோம். பட் கொஞ்சம் லேட்டாக தான் முடிஞ்சிருக்கு. தட் இஸ் 10,440. டிஃபரன்ஸ் இஸ் 650. ஸோ லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது நம்ம ப்ரிடிக்ஷனை கம்பேர் பண்ணும்போது ப்ரொடக்ஷன் அகாடமிக் ப்ரோக்ராம் மட்டும் கொஞ்சம் அன்பிரிடிக்டபிளாக இருக்குது. தென் மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அண்டர் ஜென்ரல் கேட்டகரி லாஸ்ட் இயர் க்ளோசிங் ரேங்க் வாஸ் 12,140. இந்த வருஷம் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் 10,760. ஆக்சுவலாக முடிஞ்சிருக்கிறது 10,104. டிஃபரன்ஸ் இஸ் 656. ஸோ இந்த க்ளோசிங் ரேங்கை கம்பேர் பண்ணும்போது தட் இஸ் ஜோசா 2025 அண்ட் ஜோசா 2024 மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இஸ் ஃபில்லிங் ஃபாஸ்ட். ஸோ இந்த அப்சர்வேஷன்ஸ் எல்லாமே ஓப்பன் கேட்டகரியில் ஓபிசி NCL கேட்டகரியில் நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரெண்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு வர்ற ரவுண்டு 3 ரவுண்டு 4 அண்ட் ஸோ ஆன் உங்களுடைய அப்ரோச்சை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், எங்களுடைய வீடியோ பதிவுகள் உங்களுடைய இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ராசஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.